கட்டிக்கிறோம் சொன்னாக்கா அந்த காம்பவுண்ட் சொல்லி அவங்களுக்கு நல்லது சொன்னாங்க நல்லா வேலை ஜெண்டா வந்து இடம் இந்த இடத்துக்கு காவா தண்ணி டேமேஜ் அதனால மழை பெஞ்சா அந்த தண்ணி எல்லாம் உள்ள வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இது ஒரு சவுறு ஏத்தி சேஃப்டி பண்ணும் அது வந்து ஒரு அப்ஜெக்ஷன் ஆயிருக்கு தயவு செஞ்சு பண்ணவங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் அந்த வாபஸ் Every dream deserves a strong boundary. Every family deserves complete security. Tom Michael Compound Walls brings you high-quality precast concrete walls that protect what matters most. Beautiful designs, long-lasting durability, and fast installation, all at an affordable price. Build with confidence. Call 88610-910-77 today for a free site visit. ವರ್ಷ ಫಂಕ್ಷನ್ ಮಾಡೋದು ದೊಡ್ಡ ಇದೆಲ್ಲ ಬರ್ತಾರೆ ಇದರಲ್ಲಿ ಈ ತರ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಯಾರು ಮಾಡಿದ್ರು ಇಲ್ಲ ಗಲೀಜ್ ಇರೋದು ಇದು ಅದು ರೆಡಿ ಮಾಡ್ತಾರೆ ಸರ್. ಅದಕ್ಕೆ ಜೆಸಿಬಿ ಬರ್ಬೇಕು ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನಿ ಅದು ಸ್ವಲ್ಪ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ 20 ವರ್ಷ ಮುಂದೆ ನಮ್ಮ ಒತ್ತಾಚಲಂ ಸಾರು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅವ್ರು ಮಾಡಿರೋದು ಇದೆಲ್ಲ नीचे गिर गई दीवार पे टैंक ನಮ್ಗೆ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸರ್ ನಾವು ಪರ್ಮಿಷನ್ ಮಾಡಕ್ ಬರೋದಿಲ್ಲ ಎಕ್ಸೆಪ್ಷನ್ ಬರ್ತಾರೆ ಅವ್ರು ಸೂಪರ್ವೈಸರ್ ನೀವೇ ಏನಾದ್ರು ಮಾಡಕ್ ಬರಲ್ಲ ಪಬ್ಲಿಕ್ ಪ್ಲೇಸ್ ಇಲ್ಲ ಹೊರಗಡೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ರಸ್ತೆ ಬರ್ತಿದ್ದು ಒಳಗಡೆ ರಿಪೋರ್ಟ್ ಕೊಡು ಅದೇ ಸ್ವಲ್ಪ ನೋಡಿ ಅದು ಏನೋ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ರು ಅರ್ಜಿ ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ನಿನ್ನೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಪಬ್ಲಿಕ್ ರೋಡ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ರಿಪೋರ್ಟ್ ಮಾಡೋದು ಆಮೇಲೆ ನಮಾಜ್ ಬರ್ತಾರೆ ಜನ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ನಾನು ಬರ್ತೀನಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಸರ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ 20 ವರ್ಷ 25 ವರ್ಷ ಇದೆ ಈ ತರ ಟ್ಯಾಂಕ್ ಇತ್ತು ಅದೇ ಟ್ಯಾಂಕ್ ನಾನೇ ಬರ್ತೀನಿ 20 ವರ್ಷ ಮುಂದೆ ಯಾವ ತರ ಇದೆ ನೋಡಿ ಕಾಂಪೌಂಡ್ ಇದು ಕಾಂಪೌಂಡ್ ಏನೇನಿಲ್ಲ ಡೇರಮ್ ಕಟ್ಕೊಂಡು ಮಾಡಿಸ್ಕೊಡ ಕಾಂಪೌಂಡ್ ಇದು ಕಾಂಪೌಂಡ್ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಪೂರಾ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಈ ಕಾಂಪೌಂಡ್ ನಾನು ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ ಇದು ಕಾವ ಇದೆ ನೀರು ಇಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಕಾಂಪೌಂಡ್ ಒಳಗಡೆ ಬಂದು ಏನ್ ಗಲೀಜ್ ನೀರು ಬರ್ತಾ ಇದೆ सबको सलाम अलैकुम KGF நம்ம 4th பிளாக்ல இது ஜெண்டா ஸ்ட்ரீட் இது வந்து டைனேஜ் கட்டணும்னு சொல்லி அந்த ஜேசிபி வந்து போயின்னு அந்த சவுறு வச்சிட்டாங்க சவுறு வஞ்சிச்சு அதுக்கு நம்ம வந்து காம்பவுண்டு அது காவா தண்ணி எல்லாம் உள்ள வந்து சொல்லி நம்ம எப்படி இருந்துச்சு காவா அப்படியே கட்டிக்கிறோம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை கொஞ்சம் கம்மி கூட இல்லை எவ்வளவுக்கு இது அவ்வளவு கட்டிக்கிறோம் நம்ம அதுக்கு ஒரு ஆள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க அவங்க பேரு வானா ஆனா முஸ்லீம் கூட தான் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனா அவங்க ஒண்ணு தான் நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க இங்க வந்து செகண்ட் இங்க காஞ்சா அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க ஒண்ணு பண்றாங்க ரெண்டுக்கு வர்றாங்க இந்த சைடு எல்லாம் பூரா அதுக்கு நம்ம காம்பவுண்ட் கட்டிக்கிறோம்னு சொன்னாக்கா அந்த காம்பவுண்ட் நீ கட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க எதுனா ஒண்ணு ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளவுதான். வணக்கம். நம்ம 20 வருஷம்ல இருந்து இந்த ஜெண்டா வருஷம் ஃபங்க்ஷன் பண்றாங்க. வெளியில இந்த பெரிய பெரிய ஆளுங்க வராங்க, மினிஸ்டருங்க வராங்க. இந்த இது காவா வேலை ஆயிருந்துச்சு, அது இது டேமேஜ் இருந்துச்சு, தண்ணி டேங்க் டேமேஜ் இருந்துச்சு. இப்படி யாருன்னா பசங்க மேல வீந்துரும் சொல்லிட்டு அவர் எடுத்துட்டாரு. அதுல காவா தண்ணி உள்ள வந்துங்குது. அது நல்லா இடம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஏரியாக்காரங்க எல்லாம் சேர்ந்து அது நல்லது பண்ணலாம்னு சொல்லிட்டு அது கட்டி நின்றாங்க. கமிஷனர் சாருக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. அதுல யாரும் ஒருத்தர் 2 பேர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது தயவு செஞ்சு யாருன்னா சொல்லி அவங்களுக்கு நல்லது சொன்னாக்கா ரொம்ப நல்லா வேலை ஆகும். என்னன்னாக்கா
இங்க வந்து நைட்ல 11 மணி மேல பசங்க வந்து உக்காடுறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, வெளி ஏரியாக்காரங்க வந்து மூத்திரம் பண்றாங்க. அதுக்கு நம்ம சேஃப்டி பண்றதுக்கு நம்ம கட்டின்கிறாங்க, அதுக்கு பர்மிஷன் கேட்டின்கிறாங்க சார். அவ்வளவு. ஜெண்டா வந்து ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துக்கு இது காவா தண்ணி இது டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால மழை பெஞ்சா இந்த தண்ணி எல்லாம் உள்ள வரும். உள்ள வந்துச்சுன்னா கலீஜ் வந்து நம்ம அவாய்டு பண்றதுக்காக இது ஒரு சவுறு ஏத்தி அதை சேஃப்டி பண்றோம். அதுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் ஆயிருக்கு. தயவு செஞ்சு அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த அப்ஜெக்ஷனை வாபஸ் வாங்கணும். நம்ம கூட சேர்ந்து அவங்களும் வேலை செய்யணும்ட்டு நான் கோரிக்கை விடுறேன். சார் வர்றேன்னு சொன்னாரு, வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றோம், என்னக்குது ஏதுக்குதுன்னாரு. ஆனா நம்ம வந்து என்ன ஒரு இது கட்டல, எவ்வளவு இடம்க்குது நம்ம அவ்வளவு தான் கட்டின்ட்டுறோம். ஜாஸ்தி கூட இல்லை, கம்மி கூட இல்லை. நம்ம இடத்துல நம்ம காம்பவுண்ட் கட்டிக்கிறோம். அதுக்கு ஒரு நம்மளுக்கு உத்தரவு கொடுத்தா போதும். சார் இன்னும் அப்ஜெக்ஷன் கமிஷனர் கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவர் யார் அப்ஜெக்ஷன் போட்டுக்கிறார் அவரு கமிஷனர் கிட்ட போயிட்டு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறார். இது வந்துட்டு போறதுக்கு வர்றதுக்கு மெயின் ரோடா. இப்போ நீங்க கேமரால பாருங்க, இது எந்த இடத்த ரோட்க்கு இருந்து இந்த பக்கம், நம்மளது தேவஸ்தானக்கு இருந்து இந்த பக்கம். தேவஸ்தானக்கும் ரோட்க்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. இன்னொரு ஒன்று என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு அப்ஜெக்ஷன் போட்டுக்கிறது டேங்க் இருந்துச்சு, டேங்க்ல வந்துட்டு 3000 பேருக்கு தண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட வந்துட்டு ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்குன்னா, அது டேங்க் வந்துட்டு பிஃபோர் 10 இயர்ஸ் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி யூஸ் இல்லாத இருந்துச்சு. இப்போ என்கிட்ட வந்துட்டு ப்ரூஃப் இருக்கு. இது டேங்க் வந்துட்டு வித்தவுட் யூஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஏரியால வந்துட்டு எல்லாம் வந்துட்டு யூத்ஸ் இல்லை, சின்ன பசங்க இருக்கிறாங்க, லேடிஸோ இருக்கிறாங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறாங்க, ஓல்ட் ஏஜ் பர்சன் ஜாஸ்தி நம்ம ஸ்ட்ரீட்ல. இப்போ சப்போஸ் அது பெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ டேங்க் சப்போஸ் நானே வந்துட்டேன், நான் கீழே வந்துட்டேன், கீழே என் மேல விழுந்துச்சுன்னா யார் சார் ஜவாப்தாரி? அதுக்கு வந்துட்டு நம்ம அது பெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இல்லை சொல்லிட்டு வித் பர்மிஷன் யார் யார் இங்க சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்க, ரெசிடென்ட் இருக்கிறாங்க, அவங்க சிட்டிசன்ஸ் பேர் மேல தான் நம்ம எத்துக்கிறது. நம்ம எதுவும் இல்லீகல் வேலை பண்ணல. இப்போ நம்மளது தேவஸ்தானது வந்துட்டு ஹிந்து இல்ல, முஸ்லீம் இல்ல, கிறிஸ்டியன் இல்ல, எல்லாம் வந்துட்டு நம்ம சேதி பண்றது. இது வந்துட்டு யாருக்காக வந்துட்டு நம்ம ஏரியாவுக்கு ஆப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. எல்லாம் நம்ம ஒன்ன யூனிட்டால இருந்து இப்போ வந்துட்டு எம்பியோ வராரு, கவுன்சிலரோ வராரு, நம்ம காம்பவுண்ட்ல வந்து 50-50% ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் 3 பேர் கூட இருக்கிறாங்க. நம்ம 3 பேர் சேர்ந்து தான், அவர் அரிசி போடுறாரு, நம்ம சக்கரை போடுறாங்க, எல்லாம் சேர்ந்து தான் பண்றது. இது வந்துட்டு நீங்க இது பண்ணக்கூடாது, பொலிட்டிக்கல் பண்ணக்கூடாது. இது பொலிட்டிக்கல் இல்ல, ஜாதி இல்ல, நம்ம யூனிட் ஆகிறாங்க, யூனிட்டா பண்ணலாம் வாங்க, இல்லைன்னா விட்டுருவங்க. நம்ம பண்றோம் பிளாக் உள்ள வந்து ஒரே அம்மா பசங்க மாதிரி நம்ம எல்லாரும் கீருது, இங்க அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் கீருது. 60 வருஷம் 70 வருஷமா அப்படியே வாழிக்கிறோம். நம்ம பெரியவங்க, அவங்க பெரியவங்க, நம்மளோட சின்னவங்க எல்லாம் அதே மாதிரி தான் கீருது. இங்க ஜாதி கீதி பிரச்சனை எதுவும் இல்லை. அவன் இந்து, அவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டின் இல்லை. எல்லாரும் சேர்ந்து மாரியம்மா கோயில் டெம்பிள் கிட்ட அங்க எதனா ஃபங்க்ஷன் ஆயிட்டா கூட நம்ம எல்லாரும் அங்க போய் சாப்பிட்றோம். அங்க நம்ம கூட எதனா கொடுக்குறோம். அவங்க கூட நம்ம ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஜெண்டாது, அவங்க கூட வர்றாங்க, அவங்க கூட எதனா கொடுக்குறாங்க. எல்லாம் நம்ம இப்படிக்கிறோம். இப்போ சில பேருங்களுக்கு ஜாதி பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க. அது வானா ரிக்வெஸ்ட். நம்ம ஏரியால இத்தனை வருஷமா அது இல்லை. இப்போ கூட நெக்ஸ்ட் வரக்கூடாது. ஏன்னா ஜென்ரேஷன் மாறிடும். ஆனா அந்த மாதிரி வேணாம். எப்படி நம்ம இருக்கிறோம் அண்ணன் தம்பிங்க மாதிரி, அதே மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்படியே மாதிரி இருக்கலாம், சாவுற வரைக்கும் அப்படியே இருக்கலாம், சேர்ந்து செய்யலாம். நீ கூட நம்மளுக்கு காப்பரேட் பண்ண. நீ ஒரு ஆள் 2 ஆள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யறாங்கோ அந்த மாதிரி நீ கூட செய்யணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒற்றியமா செய்யலாம், ஒற்றியமா இருக்கலாம். யாருன்னா சாவு இருந்தா நம்ம பண்ணோம், நம்ம சாவு இருந்தா நீ வரணும். அதே மாதிரி தான் இருக்கணும். இங்க நல்லது கெட்டதுக்கு எல்லாம் ஒண்ணு தான். இங்க யாரும் ஒட்டி கொடுக்கறது இல்லைங்க. அவன் ஒண்ணு தான். யாரோ ஒரு ஆள் 2 ஆள் இது ஜாதி பிரச்சனைன்னு பண்ணிக்கிறாங்க. அது ரிக்வெஸ்ட் வானா.